அனைவருக்கும் வணக்கம். இந்த உதாரண பதிவில் பஞ்சமகா புருஷ யோகங்கள் எப்பொழுது யோகத்தை செய்யும், எப்பொழுது தோஷத்தை செய்யும். பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்பது அதாவது நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள், ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்களை தவிர்த்து குரு புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி இந்த 5 கிரகங்கள் லக்ன கேந்திரங்களில் ஆட்சி பெறுவது பஞ்சமகா புருஷ யோகம் என்று பொதுவாக கூறப்படுகிறது. இது சில நிலைகளில் தோஷமாகவும் மாறும். இந்த அமைப்பில் எந்தெந்த லக்கணங்களுக்கு எப்படி பலன் தருவார்கள் என்பதை ஒரு காணொலியாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மேச லக்னத்திற்கு குரு 4ஆம் இடத்திலே உச்சம் வரும்போது பஞ்சமகா புருஷ யோகம் ஏற்படும். இது ஓரளவுக்கு நல்ல பலன் தான். மற்றபடி தனுசு லக்னத்திற்கு அவர் லக்னத்தில் ஆட்சி பெற்றால் மட்டுமே ஹம்ச யோகம். மேலும் மீன லக்னத்திற்கும் லக்னத்தில் ஆட்சி பெற்றால் மட்டுமே ஹம்ச யோகம். மாறாக 4, 7, 10ஆம் இடங்களில் தனித்து ஆட்சி பெறும் நிலையில் அவர்கள் கேந்திராதிபத்திய தோஷத்தை வலுவாக செய்யும் குரு. இது புதனுக்கும் பொருந்தும். புதன் லக்ன கேந்திரத்தில் ஆட்சி பெற்றால் மட்டுமே பத்திர யோகம். மற்றும் 4, 7, 10ஆம் இடங்களில் உபய லக்னங்களுக்கு பெறும்போது கண்டிப்பாக கேந்திராதிபத்திய தோஷத்தையே செய்வார். அதாவது 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போது கல்வியை பள்ளி படிப்பையே தாண்டாத நிலை, புத்திசாலித்தனம் இன்மை போன்றவற்றை இந்த 4ஆம் இடத்தில் தனித்து உச்சம் பெற்ற புதன் பகவான் மிதுன லக்கணத்துக்கு செய்வார். அதே போல கன்னி லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் தனிச்சு அமர்ந்த நிலையில் தொழிலை கெடுப்பார். இது குருவுக்கும் பொருந்தும். மிதுன லக்கணத்திற்கு குரு 10ஆம் இடத்திலே ஆட்சி பெறும்போது கண்டிப்பாக நிலையற்ற தொழிலின்மை போன்றவற்றை கொடுப்பார். 7ஆம் இடத்திலே தனித்து ஆட்சி பெறும்போது கேந்திர மாரக பாதக தோஷத்தை தனது தசையில் வலுவாக செய்வார். எனவே லக்கண கேந்திரங்களில் மட்டுமே குருவும் புதனும் ஆட்சி பெறுவது ஹம்ச யோகமாகும். மற்ற இடங்களில் 4, 7, 10ஆம் இடங்களில் கேந்திரங்களில் அவர் ஆட்சி பெறும்போது சுபர்கள் கேந்திரங்களில் ஆட்சி பெறக்கூடாது என்பதன் அடிப்படையில் அவர்கள் தோஷத்தை செய்வார்களே ஒழிய பஞ்சமகா புருஷ யோகத்தை செய்வார், ஹம்ச யோகத்தை செய்யவே மாட்டார்கள். அடுத்ததாக பார்த்தீங்களா என்றால் சுக்கிரன் மட்டுமே விதிவிலக்கான ஒரு கிரகம். அனைத்து மற்ற கிரகங்கள் எல்லாம் 4 லக்கணங்களுக்கு மட்டுமே கேந்திரங்களில் ஆட்சி பெறும் உச்சம் பெறும் நிலையில் சுக்கிரன் மட்டுமே அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று மாளவிகா யோகத்தை தருவார். சுக்கிரன் பொதுவாக எந்த லக்கணத்துக்கும் 4ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெறும் நிலையில் பெரும்பாலும் கெடுபலன்களை செய்வதில்லை. கேந்திராதிபத்திய தோஷத்தையும் முழுவதாக செய்வதில்லை. அவர் கடக லக்கணத்திற்கு கூட 11ஆம் வீட்டிற்கு 6இல் மறைந்து 4இல் ஆட்சி பெறும்போது ஹம்ச யோகத்தை ஓரளவு நன்றாகவே தருகிறார், அங்கிருக்கும் சார அமைப்புகளை பொறுத்து. அதே போல சுக்கிரன் தரும் மாளவிகா யோகம் என்பது அனைத்து லக்கணங்களுக்கும் ஓரளவு நல்ல பலன்களையே செய்யும். குறிப்பாக மிதுன கன்னி லக்கணங்களுக்கு இந்த யோகம் மிக பிரமாதமாக செயல்படும். தன்னுடைய சொந்த லக்கணங்களான ரிஷபதுல லக்கணத்துக்கு கூட அவர் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி என்ற இன்னொரு மற்ற துஸ்தானாதிபத்தியத்தையும் பெறுவார். ஆனால் மிதுன கன்னி லக்கணத்திற்கு பூர்ண ராஜயோகாதிபதி அவர் என்பதால் 10ஆம் இடமான கேந்திரத்தில் உச்சம் பெறும் நிலையில் மாளவிகா யோகம் சிறப்பாக செயல்படும். அதிலும் குறிப்பாக கன்னி லக்கணத்திற்கு 7இல் உச்சமாகி மாளவிகா யோக அமைப்பை பெற்று தனது சொந்த லக்கணத்தையே பார்க்கும் அமைப்பில் மாளவிகா யோகம் பிரமாதமாக செயல்படும். மாறாக தனுசு லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெறும் நிலையில் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் என்பதன் அடிப்படையில் கண்டிப்பாக கடன் வழக்கு போன்றவற்றின் மூலம் ஜாதகரை தொந்தரவுக்கு உள்ளாக்குவார். எனவே ஆதிபத்திய ரீதியாக அந்த கிரகம் நல்ல அமைப்பை பெறும் நிலையில் மட்டுமே இந்த பஞ்சமகா யோகம் செயல்படும். மாறாக மற்ற நிலைகளில் கெடுபலன்களை செய்யும். லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பஞ்சமகா புருஷ யோகம் பூரணமாக செயல்படும். லக்னாதிபதிக்கு பகைப்பட்ட கிரகம் என்னதான் யோக அமைப்பில் இருந்தாலும் யோகங்களை முழுமையாக செய்யாது. அடுத்ததாக செவ்வாய் தரும் ருஷக யோகம். செவ்வாய் தரும் ருஷக யோகம் என்பது அதாவது மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் கடக லக்னத்துக்கு 7இல் உச்சம் பெறுவதும் அவ்வளவு நல்ல பலன்களை தனது திசையில் தரவே தராது. மாறாக சுபரின் தொடர்பு மட்டுமே இதற்கு விதிவிலக்கு. சுபரின் தொடர்பு இருந்தால்தான் ருஷக யோகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் முழுமையாக பலன் தரும். சுபரின் தொடர்பு இல்லாத பட்சத்தில் தனித்து இருக்கும் நிலையில் கடக லக்கணத்துக்கு 7இல் உச்சமாக இருந்தாலோ மகர லக்கணத்திற்கு 4இல் ஆட்சியாக இருந்தாலோ அல்லது சிம்ம லக்னத்திற்கு 4இல் ஆட்சியாக இருக்கும் நிலையில் மட்டும் ஓரளவு ருஷயோகம் செயல்படும். ஏனென்று கேட்டால் அவர் அந்த லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி என்பதால் கேந்திரங்களில் பாவர்கள் இருக்கலாம் என்பதற்கிணங்க சிம்ம லக்னத்துக்கு மட்டுமே ருஷயோகம் ஓரளவு பூர்ணமாக செயல்படும். மாறாக மகர லக்னத்திற்கு கூட அப்படியாக ஒன்றும் கெடுபலன்கள் நடப்பது இல்லை. எனவே ருஷயோக அமைப்பில் ஒரு கிரகம் இருக்க வேண்டும் என்றால் அந்த கிரகம் கண்டிப்பாக சுபரின் தொடர்பில் இருப்பது மிக மிக நல்ல அமைப்பாகும். அடுத்ததாக சனி தரும் சசயோகம்.
சனி தரும் சசயோகம் என்பது தனிச்சு இருக்கிற நிலையில் கண்டிப்பாக கெடுபலன்களை தரும் என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணரலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் 4ஆம் இடத்திலோ லக்னத்திலோ 10ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அவர் ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளை அடையும் நிலையில் கண்டிப்பாக கெடுபலன்களையே தருவார். இருக்கும் பாவத்தை கெடுக்கும் சனி குறிப்பாக கடக லக்னத்துக்கு 4இல் உச்சம் பெறும் நிலையில் கடுமையாக 4ஆம் இடத்து பலன்கள் கடுமையாக செய்வார். அதாவது வீடு வண்டி வாகனங்கள் எதையும் ஏற்பட விடாமல் தடுப்பார். மாறாக சனி உச்சமாகியோ அல்லது ஆட்சியாகியோ வக்ரமாகி சுவரின் தொடரும் என்ற பட்சத்தில் சசயோகம் சிறப்பாக செயல்படும். எனவே யோகங்கள் என்பது சுப கிரகங்கள் தன்னிச்சையாக யோகத்தை தரும் நிலையை பெறும். ஆனால் பாப கிரகங்கள் அப்படி அல்ல. ஒரு சுபரின் தொடர்பு இருந்தால் மட்டுமே யோகத்தை செய்யும். மாறாக இல்லை என்றால் தோஷத்தை தான் செய்யும். இங்கே ருசயோகம் சசயோகம் போன்ற அமைப்புகள் ஜாதகருக்கு தனித்திருக்கும் நிலையில் பெரிய யோகங்களை தங்களது தசை செய்வது இல்லை. ஏன்னா சனி உச்சமானால் என்ன ஆயுள உருவாக்குவார். செவ்வாய் உச்சமானால் ஜாதகருடைய உடல் நலம் ஜாதகர் பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருப்பார் ஒழிய மற்றபடி அவர் ஆதிபத்திய ரீதியாக எந்த நல்ல பலன்களையும் செய்ய மாட்டார். எந்த இடத்தில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் எந்த லக்னத்துக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் சனி செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் தனிச்சு உச்சமாவது அவ்வளவு நல்ல பலன்களை செய்யாது. கேந்திரங்களில் உச்சம் வருவது உசயோகத்தையோ சசயோகத்தையோ கண்டிப்பாக தராது. மாறாக தோஷத்தை தான் தரும். எனவே சுபர்கள் லக்கணங்களில் மட்டுமே ஆட்சி பெறும் நிலையில் முதன்மை சுவரான குரு பகவானும் தனித்த புதனும் லக்கணங்களில் ஆட்சி பெறும் நிலையில் மட்டுமே முறையே வம்ச யோகத்தையும் பத்திர யோகத்தையும் தருவார்கள். சுக்கிரன் மட்டுமே எந்த லக்கணமாக இருந்தாலும் அவருடைய காரண விஷயங்கள் கிடைக்கும். தனுசு லக்கணமாகவே இருந்தாலும் கூட 4ஆம் இடத்தில் உச்சமாக சுக்கிரன் கண்டிப்பாக கடனை கொடுத்து அலக்களித்து வீட்டை கொடுத்து விடுவார். மாறாக தாம்பத்தியத்தையும் கொடுத்து விடுவார். எனவே சுப்பர்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் கேந்திரங்களில் லக்கண கேந்திரத்தில் ஆட்சி பெறுவது அவ்வளவு நல்ல அமைப்பு தான். இந்த மிதுன லக்கணத்துக்கு இந்த மீன லக்கணத்தை பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேயே அவர் உச்சமாவது கூட ஓரளவு நல்ல அமைப்பு தான். ஏனென்றால் 8ஆம் வீட்டுக்கு 6இல் மறைந்து உச்சமாகிறார். எனவே ஒரு சுப கிரகம் லக்கணத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது கண்டிப்பாக யோக நிலை என்பதற்கிணங்க பத்திர யோகமும் மாளவிகா யோகமும் குருதரன் வம்ச யோகமும் லக்கண கேந்திரங்களில் மட்டுமே பூர்ண ராஜயோகத்தை தரும். சுக்கிரன் மட்டுமே விதிவிலக்காக எல்லா லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி பெறுவார், ஆட்சி உச்சம் பெறுவார். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மிதுனக்கண்ணி லக்கணத்திற்கு நல்ல பலன்களை செய்யும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். மற்றபடி தான் கெடுபலன் தரக்கூடிய லக்கணங்கள் கூட ஆதிபத்திய கெடுதல்களை தந்து காரக ரீதியாக சில நல்லவைகளை ஜாதகருக்கு செய்ய கடமைப்பட்டவர். ஆனால் செவ்வாய் தரும் உசயோகமும் தனி தரும் சசயோகமும் சுபருக்கு தொடர்பு இல்லாமல் எந்த நற்பலனையும் செய்யாது என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம். எனவே பஞ்சமகா புருஷ யோகம் என்பது யோகமா தோஷமா என்பதை எப்படி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கணித்த பிறகு அந்த யோகம் தருமா தோஷம் தருமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.